ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸ்ரீ பகவத் மிஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று நம்முடைய கலந்துரையாடல் நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக அவிநாசியிலிருந்து திரு முருகானந்தன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். ஐயா அவங்க அகத்துக்கு மட்டும் இல்லை, புறத்துக்கும் கூட யோசனைகள் சொல்லுவாங்க. ஐயா மாணவர்களுக்கெல்லாம் போய் கிளாஸ் எடுத்துருக்கிறாங்க, பெற்றோர்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துக்கிறாங்க. முதலாவதாக பெற்றோர்கள் குழந்தைகளை எப்படி நடத்துவது அப்படின்னு ஐயாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். யாராவது அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைகள் வைத்திருந்தீங்கன்னா, இந்த குழந்தைகளால் ரொம்ப அடம் தாங்கவே முடியல, அந்த மாதிரி குழந்தை எப்படி வழி கொண்டு வருவது அப்படின்லாம் நீங்கள் ஐயா கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சிலர் அது போன்ற குழந்தைகளை சமாளிப்பதற்கு ஐயாவிடம் தனியாக கூட நீங்கள் ஃபோன் செய்து தெரிந்து கொள்ளலாம். ஐயா அவர்களை இந்த நிகழ்வை நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஐயா, தாங்கள் நிகழ்வை துவங்கலாம். வணக்கம் ஐயா, வாழ்க்கொள்ளமுடன். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த ஜூம் நிகழ்விலே உங்களை எல்லோருத்தையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் கலந்துரையாடல், மேலும் பல நம்ம ஞானத்தை எப்படி பயிற்சியே வேண்டியதில்லை, மிக எளிமையாக நம்ம பகவத் ஐயாவின் அணுகுமுறையில எப்படி மிக மிக சுலபமாக நம் வாழ்க்கையிலே அமல்படுத்தலாம் என்பதை கூட அன்றாடும் மாலை நேரம் 8:30 9:30 வரை ஒவ்வொரு ஆசிரியர்கள் நண்பர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றனர். அந்த வகையிலே இன்றும் உங்களை எல்லோரையும் ஜூம் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களே, இப்பொழுது நமது கலந்துரையாடல் துவங்கலாம். உங்களுடைய அனுபவங்கள் ஏதேதும் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம், வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் அருண், லிஜோ, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் அருண், தேங்க்யூ. ஐயா சார், இந்த புரிதலுக்கு அப்புறமா நமக்கு நமக்கு எனக்கு இந்த புரிதல் என்ன எதை நோக்கி நகர்த்துச்சுன்னா, இதுக்கு மேல ஒன்றும் இல்லை, செயல் மட்டும்தான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்த்துச்சு. உள்ள ஒன்றும் இல்லை, புறத்துல உள்ள விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா அப்படின்றதுதான் எனக்கு. ஆனா புரிதலுக்கு முன்னாடி புறம் ரொம்ப அலங்கோலமா இருக்கும்போது, இந்த புரிதலுக்கு அப்புறம் திடீர்னு அதை ஆர்டர் பண்ண நினைக்கும் போது சில தடுமாற்றங்கள்லாம் இருக்கு. எனக்கு ரெண்டு விஷயம் தெரியும். ஆனா ஒண்ணு உங்களுடைய அனுபவம், அதாவது நீங்க எனக்கு தெரிஞ்சு உங்களை பார்க்கும்போதும் சரி, உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமும் சரி, ரொம்ப அலங்கோலமா வச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். புரிதலுக்கு முன்னாடி கூட எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜாப் லாஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தனால ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்துச்சு என்னுடைய புற வாழ்க்கை. உங்களுக்கு இந்த அனுபவத்துக்கு அப்புறம் இந்த புற செயல்களை நீங்க எப்படி ஆர்டர் பண்ணீங்க, எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க, ஏதாவது பின்தங்கி இருந்து நீங்க முன்னேறி வந்தீங்களா இந்த புற புற செயல்கள்ல, அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் புறத்துக்கு செயல்படுத்துறதுக்கு இப்ப நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்கு. அதுல நீங்க ஏதாவது பயன்படுத்துறீங்கன்னா அதை கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
பொதுவாக சொல்லப்போனால் அகம்புறம் என்பது கூட நம்ம போட்டுக்கக்கூடிய பிராக்கெட்டு தான். பிராக்கெட்டை தூக்குனா எல்லாமே அகம்தான், பிராக்கெட்டை போட்டுக்கிட்டோம்னா புறம். இன் கேஸ் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸே பார்த்தோம்னாலே டோட்டலாகவே வந்து நம்ம தனி மனிதனாக இண்டிவிஜுவலாக நம்ம பார்த்தோம்னா அகெயின் we are bound to suffer, bound to compare, bound to make all sort of differences. அங்கேயே வந்து நம்ம ஐக்கிய உணர்வுன்னு ஒன்று வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒன்று தான். அகெயின் த கொஷின் ஆஃப் அகம்புறம்ங்கிறது வந்து இல்லாமல் போயிடும். அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கல்வியில் கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புறம் சார்ந்து தான் கொடுத்துட்டு இருந்துருக்குறாங்க. இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு இது பண்ணணும், இந்த மார்க் வாங்கணும், இது பண்ணணும், அந்த நோட் புக்கு கிளீனாக வச்சுக்கணும், அல்லது ஏதோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புறம் சார்ந்தே தான் கற்பிக்கப்படுகிறது. அகம் கிட்டத்தட்ட இல்லைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு விஷயங்களாகவே இருந்து அந்த காலத்தில் அகெயின் அது வயது ஏற ஏற எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான் எனக்கும் இருந்தது. யூ ஆல்வேஸ் பிகம் இன்சஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நீ போதுமானவனா இல்லைங்கிறது வந்து இப்போ 5ஆவதுல இருந்ததை விட 6ஆவதுல அதிகரிக்கும். 6ஆவதுல இருந்ததை விட 8ஆம் வகுப்பு படிக்கும்போது இன்னும் போதுமானவனா இல்லை, யூ ஆர் நாட் சஃபிஷியன்ட், யூ ஆர் நாட் ஃபிட் அப்படிங்கிற மாதிரி அதிகரிக்கும். இது போயிட்டே தான் இருக்கும். அங்கே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுயத்தை நிந்திக்கக்கூடிய நிலையும் அதிகமாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் இது யோகா அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்த பிறகு தான் தெரிஞ்சது. அகெயின் நம்முடைய மனித வாழ்க்கையே எப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு லக்ஸரிங்கிற பேரில் ஒன்று உருவாக்குறது, அந்த லக்ஸரியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக முட்டி மோதுறது, உழைக்கிறது, இது பண்ணுறது, அதுக்காக கல்வி கற்றுக்கிறது, இது பண்ணுறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு டெக்னாலஜி எடுத்துப்போமே. அந்த டெக்னாலஜி 3 அத்தியாவசியங்களுக்குள்ள வராததா இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. உணவு, உடை, இருப்பிடம் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த டெக்னாலஜியை கற்றுக்கிறது, அந்த டெக்னாலஜியை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம தலை மேலே தூக்கி வச்சுக்கிறது, அது கடைசியில் ஒன்று நம்மளுக்கு ஈடேறலை அப்படிங்கிறதுக்காக அதை முட்டி மோதுறது, அதுக்காக பாடுபடுவது, அதுக்காக ஒரு கட்டணம் கட்டுவது, அதை கற்றுக்கொள்வது, இப்படி எதை வேணாலும் எடுக்கலாம். இதைத்தான் ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. இன்னும் கூட சொல்லப்போனால் அறிஞர்கள் ஞானிகள் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய எந்த விஷயமே வந்து புலன்களுக்கு உபகருவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து சப்ஸ்டிடியூட்ஸ் அல்லது சப் டூல்ஸ் ஃபார் அவர் சென்சஸ். அப்படிங்கும்போது இந்த 5 புலன்களையே வச்சுக்கிட்டு நம்ம அதாவது வந்து கையாள்வது ரொம்ப சிரமமாக, ஹேண்டில் பண்ணுறது சிரமமாக இருக்குங்கிற பட்சத்தில் இன்னும் இதுக்கு கிளை புலன்கள் கிடைச்சுன்னா எவ்வளவு சிரமமாக இருக்கும். அத்தகைய விஷயந்தான் இருந்தது. ஓரளவுக்கு ஐ டோன்ட் நோ வெதர் டு கால் இட் ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் சிறு வயசுலேயே கொஞ்சம் இந்த யோகா பக்கம் திரும்பக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனால ஸோ அதுகளிலிருந்து கொஞ்சம் விடுவித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் நல்லாவே கிடைச்சிது. இன்னும் அந்த யோகாக்குள்ளே போகும்போது அங்கேயும் பல டிசிப்ளின்ஸ், சுட்ஸ் அண்ட் சுட் நாட்ஸ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸு, குட்டு பேடு, அங்கே நிறைய டிவிஷன்ஸ். அங்கே டிவிஷன்ஸ்லேருந்து சில நேரங்களில் விடுபட்டுட்டோம்னா அகெயின் ஒரு குற்ற உணர்வு, பயிற்சி செய்கிறதுல விடுபட்டா அல்லது வந்து பயிற்சியை கொஞ்சம் குறைவாக பண்ணிவிட்டால், அந்த பயிற்சியை மேற்கொண்ட பிறகு கூட நடுவில் ஏதாவது சின்ன கேப் ஏற்பட்டுருச்சுன்னா, இப்படி பலதரப்பட்ட இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது. அப்புறம் அதுகளையும் கொஞ்சம் இந்த தன்மையெல்லாம் விடுபடாமல் இருக்கிறதுக்கு இதுகளிலிருந்து கொஞ்சம் விடுதலை அடைவதற்கு எங்கே அப்படின்னு தேடிட்டு இருக்கிற காலகட்டங்களில் தான் இந்த அஷ்டவக்ர கீதை அப்படிங்கக்கூடிய விஷயத்த ஓஷோ மூலமாக படிக்க நேர்ந்தது. அதே காலகட்டங்களில் ஜேகே போன்றவர்களுடைய அவங்களுடைய இம்பார்ட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு படித்துக்கிட்டு இருந்த காலகட்டம். அப்போ தான் பகவத்தையாவை சந்திக்கக்கூடிய அவருடைய டெக்னிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதை பண்ணக்கூடிய காலகட்டம் வரும்போது அது மூணுமே கோயின்சைட் ஆச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சில விஷயங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கும். அதை வந்து நம்ம அகத்தில் ஏற்படக்கூடிய விஷயத்தை நம்ம அங்கே போய் கோலம் போடுற மாதிரி புள்ளி வச்சுக்கிட்டோ அல்லது வந்து வேற ஏதாவது அங்கே வந்து நம்ம அங்கே ஜியோமெட்ரி கொண்டு போய் அங்கே வெவ்வேறு டிசைன்ஸ் அங்கே போட்டுக்கிட்டோ அதை
ஷேப்புகளை மாற்றி அமைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் பலதரப்பட்ட இன்னல்கள் வருது. அதை வந்து ஒன்றும் செய்யாம விட்டா அதுவும் ஒன்றும் செய்யாம தானா போயிரும் அப்படிங்கக்கூடிய விஷயம் தென்பட்டது. ஸோ அப்ப இருந்தே வந்து அதுக்காக அப்ப இருந்து நிரந்தரமாக அப்படியே சொல்ல முடியாது. நடுவில் அந்த பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் மிக மிக குறைந்து கொண்டே வந்தது. வந்த பிறகு சொல்லுங்க சார், கேக்குது. மியூட்ல போயிட்டீங்க சார், மியூட்ல போயிட்டீங்க சார். நீங்க மியூட்ல இருக்கீங்க சார். ஐயா கேட்கலீங்க ஐயா. யா இட் கிளியர் நவ்? ஆமா சார், கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க ஐயா. அந்த கோயின்சிடன்ஸ் அப்படின்ற இப்ப கேக்குது. பேசுங்க. ஓஷோ, கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் ஐயாவோட கோயின்சிடன்ஸ், அது வரைக்கும் நான் கேட்டேன். ஓகே. அந்த கோயின்சைடன்ஸ் வரும்போது தான் வந்து பகவத் ஐயாவனுடைய இணைப்பும் கிடைச்சது. அவங்களதும் இதே மெத்தட்ல, அதாவது வந்து அகத்தில் எதுவும் செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கக்கூடிய விஷயம் கையாள ஆரம்பிச்சோம். So that is how it started, Arun. ஓகே, நைஸ் சார், நைஸ். நன்றி சார். நன்றி. ஐயா வணக்கம். புஷ்பாமா வணக்கம். சேலத்துல பேசுறேங்க ஐயா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்காங்க ஐயா. நல்லா இருக்கு. நியூ இயர் தங்கத்தை சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சந்திச்சு சந்தோஷம். ஐயா, இது ஃபாலோ பண்ணி எத்தனை நாள் கழிச்சு உங்களுக்கு அந்த ஞானம் அது கிடைச்சதுங்க ஐயா? அது வந்து ஸ்பெசிஃபிக்கா எதுவும் சொல்ல முடியாதுங்கம்மா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட தேதியிலன்னு இது பண்ண முடியாது. ஆனா வந்து அந்த தெளிவு வந்துருச்சு, அவ்வளவுதான். அதை வந்து நான் அதிகமா அதை பத்தி நான் முக்கியத்துவம் கொடுத்து அதை பார்க்கவும் போகல. அதுதான் உண்மை. அது இந்த குறிப்பிட்ட நாள்லயோ இந்த குறிப்பிட்ட நேரத்துலங்கிற மாதிரி எல்லாம் இது இல்லை. பெரும்பாலான நாட்கள்ல வந்து அந்த தெளிவோடு இருக்க முடியுதுங்கிறத உண்மை. அதுதான் நான் எடுத்துக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால நான் வந்து தனிப்பட்ட இன்னும் கூட அது அந்த ஒண்ணு கிடைச்சது கிடைக்கலங்கிறதையும் கூட இப்ப பொருட்படுத்திக்கிறது இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். ஆமா, இப்ப வந்து உங்களுக்கு அந்த நிலைக்கு நீங்க வந்துட்டீங்க. ஆனா இந்த ஃபாலோ பண்ணி எவ்வளவு நாள் கழிச்சு அந்த தெளிவு கிடைச்சது அப்படிங்கறது தான் அதுக்காக கேட்டாங்க. அது ஒரு சில மாசங்கள் எடுத்துருச்சு. ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷமே எடுத்துருச்சுன்னு சொல்லலாம். சரி சரி சரிங்க ஐயா. எனக்கு அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த தெளிவு இன்னும் வந்து அது பெரிய இதுக்கு ஆக மாட்டேங்குது. நாம இருக்கிறது சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தோணுது. அதுக்காக தான் அந்த கேள்வி கேட்டாங்க ஐயா. இல்ல இந்த ஐயா பகவத் ஐயா பாதையில வந்து சரி இருக்கிறது சரியில்லைங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாமே சரியானதுதான் அப்படின்னு எடுத்துக்கிட்ட, அதாவது வந்து எக்ஸெப்ட் பண்ணிட்டாலே வந்து எல்லாம் கிளியர் ஆயிரும். இங்க வந்து நம்ம டிவிஷன் அப்படிங்கறதே வைக்க கூடாதுங்கம்மா. டிவிஷன் அதாவது வந்து பிளவுபடுத்துதல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. சில விஷயம் நம்ம சரி இருக்குது சரி இல்லைங்கிறதையும் கூட நம்ம அப்படி கண்டுக்காம விட்டோம்னாலே வந்து இயல்பான விஷயமா அது மாறிடும். அந்த இயல்பா இருக்கிறது தான் வந்து அந்த புரிதல் அப்படின்னு அதை வந்து நம்ம ஒரு ஒரு ஹெட் மாஸ்டர், பிரின்சிபால் அல்லது வந்து ஒரு ஏதோ ஒரு காவலர் அந்த மாதிரி வந்து நம்ம சுயத்தையே நம்ம கண்டிக்கவோ தண்டிக்கவோ போகக்கூடாது. அது குற்றமுணர்வோடும் பார்க்கக்கூடாது. எந்த விதத்திலையும் வந்து ஓகே அவ்வளவு. இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்க எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க, எந்திரிக்க முடியல, 1 மணி நேரம் கூடுதலா தூங்கிட்டீங்க, ஓகே அப்படின்ட்டு அடுத்த வேலையை நீங்க போகணும். அந்த மாதிரிதான் இருக்கணுமே தவிர இதுல வந்து நம்ம
இன்னும் புரிதல் வந்துச்சு வரலன்னு நினைக்கிறதும் கூட அதுவே வந்து சுயத்தை எதிர்க்கிற மாதிரி விஷயம் தான் இது. ஆ ம் ஞான விடுதலை கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க ஐயா. அது சரிங்கம்மா. ஒரு வாரம் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மைண்டே ஒர்க் ஆகல. ரொம்ப அற்புதமா இருந்தது. சரி சரி சரி. நம்ம ஏதோ புரிதலுக்கு வந்துட்டோம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அப்படியே மெல்ல அது இதாயிடுத்து. ம், அ ம். அதுக்காக தான் கேட்டாங்க ஐயா. எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சில நேரங்கள்ல இயல்பா அது அது அதாவது வந்து அந்த ஐயா சொல்லியிருக்காரு இல்லைங்களா, சிந்தனை சிந்தித்தல் அப்படிங்கக்கூடிய விஷயம். ம். இந்த விஷயத்த அதாவது வந்து நீங்களா எதையுமே அதை முயற்சி பண்ணி சில விஷயங்களை கற்பனைக்கு போகல. அது வந்து போறது நான் எந்த விதத்திலையும் வந்து நான் அதை தடுப்பதாகவோ அதை நேர்த்தி செய்வதற்கோ எந்த விதமான முயற்சியும் பண்ணாம இருக்கிறது அப்படிங்கிறது அந்த அந்த நேக்க கண்டுபிடிச்சிட்டாலே போதுமானது. பலதரப்பட்ட இதுகள் ஒரு ம். அதுக்கு என்ன சொல்றது, ஒரு சுய விடுதலையே அது கிடைச்ச மாதிரி ஆயிரும். ஓ! ஓ! அத எந்த சரி, சரி. விதத்திலையும் அதாவது வந்து வெளியில செயல் கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். நம்ம ஆமா. அகத்துல செய்வதற்கு ஒன்றுமில்லை. அப்படியே ம். வந்தாலும் கூட அதை நாம உருவாக்கி அதை வந்து கூடுதலோ குறைக்கவோ அந்த எண்ணத்தால நம்ம இது பண்ணாம வந்து போகுது அப்படிங்கறத மட்டுமே இருக்கணும். ஆனா ஆ. செயலுக்கு சிந்தித்தல் பண்ணணுமான்னு கேட்டா சிந்தித்தல் பண்ணணும். இப்ப ஆ. குறிப்பிட்ட நீங்க பஸ் ஏறணும், ஒரு குறிப்பிட்ட ட்ரெயினுக்கு பிடிக்கணும்னாலும் கூட அந்த ட்ரெயின் நம்பரோ அல்லது ட்ரெயினுடைய பாதையோ அல்லது நாளோ அது புறப்படக்கூடிய வந்து சேரக்கூடிய நேரமோ இதுகளெல்லாம் அங்கே ம். சிந்தனையை பயன்படுத்தணும். ஓ! ஆனா சரி. உணர்வுகள் அப்படின்னு வரும்போது அந்த உணர்வுகள் வந்ததுலயே வந்து நம்ம ஐக்கியமாகாம பார்த்துக்கிட்டு அதை வந்து ஜஸ்ட் விலகி நின்றுட்டு அதை வெறுமனே விட்டுறணும் அப்படிங்கக்கூடிய நிலைக்கு போயிட்டோம்னா போதுமானது. அதான் அதாங்க. ஒரு இது இது வந்து ஒரு ட்ரெய்னிங் மாரி ஆயிடுச்சுக்கா. 4:30 மணிக்கு எந்திரிக்கிறது, தியானம் பண்றது, இப்படியே ம். இருந்தாச்சுங்கய்யா. இப்ப எதுவும் செய்யாம இருக்கிறது ஏதோ நம்ம இது பண்றோமோ, எதுவும் செய்யாம இருக்கிறோமே மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. நீங்க செய்யாம இருக்கிறதையும் கூட கட்டாயப்படுத்தி செய்யாம இருக்க வைக்க கூடாது. இயல்பா நீங்க அந்த டைமுக்கு 4:30 மணிக்கு எந்திரிக்க முடியுது. எந்திரிக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குது. இல்ல நடைப்பயணம் போறதோ, இல்ல எக்சசைஸ் பண்றதோ, உடற்பயிற்சி பண்றதோ நல்லா இருக்குன்னா அதை நீங்க செய்யலாம். ஆ, ஆனா வந்து கட்டாயத்தின் பேர்ல சும்மா இருக்கிறதுங்கிறதும் கூட அதுவுமே வந்து ஒரு விதத்துல அது அது முயற்சி தான். அது வந்து நம்ம சுயத்தை ஒரு கசக்கி பிழியிற மாதிரிதான். ஓ! அதே மாதிரியே முதல் மாதிரியே தியானம் பண்ணிட்டு இருக்கலாங்களாய்யா? அதே மாதிரியே 4:30 மணிக்கு எந்திரிச்சு தியானம் பண்றது? கண்டிப்பா பண்ணலாங்கம்மா. நீங்க அதுக்கு வந்து ஆ, அதுவும் வந்து பொறுத்தளவு உங்களுக்கு ஏதாவது விதத்துல ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படிங்கும்போது நீங்க பண்ணலாம். பண்ணித்தான் ஆகணும். அதை வந்து அ, எல்லா விதத்துலயும் வந்து ம், உடல் கண்டிப்பா உடலுக்கு உதவிகரமா இருக்கும். ம். அது ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா இன்னும் கூட ரிலாக்ஸ் ஆகறதுக்கு உதவிகரமா இருக்கும். ஆ, அப்படிங்கும்போது சரி, அது சரி. பண்ணலாம். பண்ணி ஆகணும், பண்ணித்தான் ஆகணும். அது தேவைகள் அடிப்படையில் அதை நீங்க இது பண்ணலாம். ஆனா வந்து அதை எந்த விதமான கண்டிஷனிங் பண்ணி சுயத்தை வந்து அந்த வற்புறுத்தல் வலியுறுத்தலுக்கு காரணமாக அது பண்ணக்கூடாது. ஆ, சரி, சரி. அது செய்யாம போனாலும் குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. அ, ஆ, ஆ. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. இது ஒரு நன்றி. வந்து பெரிய இதா இருந்தது எனக்கு. உங்ககிட்ட தெளிவு கிடைச்சதுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி அம்மா. நன்றி. லோகித், நீங்க பேசலாங்க. வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? எஸ் லோஹித் கேக்குதுங்க. ஐயா எனக்கு எஸ் லோஹித். கான்செப்ட் வந்து ரொம்ப வேற புரிஞ்சிருச்சு. பகவத் ஐயா புக்ஸ் எல்லாம் நிறைய படிச்சிருக்கேன், வீடியோக்கும் சரி. பார்த்துருக்கேன். இப்போ ஓகே. இப்போ ஒரே ஒரு இது மட்டும் எனக்கு கிளியரா இல்லை. என்னன்னா நம்ம எண்ணங்கள்ல நம்ம வந்து பயணம் பண்ணிடுறோம். ஸோ அது வந்து தாட்ஸ். ஸோ இப்போ நம்ம இன்டென்ஷனலா நம்ம ஏதோ புற செயலுக்கு வந்து
ஒரு விஷயத்தை பத்தி நம்ம யோசிக்கிறது வந்து திங்கிங் அப்படின்ற கான்செப்ட்ல எடுத்துக்கிட்டோம். ம்ஹும். ஸோ இப்போ நம்ம தாட்ஸ்குள்ள நம்மளை இழுத்துட்டு போறது வந்து என்னுடைய எந்த பார்ட் வந்து தாட்ஸ்குள்ள இழுத்துட்டு போகுது? இப்போ நம்ம கான்சியஸ்னஸா இல்லை ஃபோக்கஸா இல்லை நாலேஜா இல்லை உயிர் சக்தியா? ஸோ எது வந்து உள்ள போயிட்டு அப்சர்வ் ஆகுது, அப்புறம் நம்ம வெளியே வந்து திங்கிங்க்கு வரும் அப்படிங்கிறது தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, நீங்க கேக்குறது வந்து திரும்ப திரும்ப உங்களை ஒரு எண்ணம் வந்து போயிட்டே இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அதுல நீங்க அலைக்கழிக்கப்படுவது எதன் காரணமாகன்னு கேக்குறீங்க இல்லைங்களா? அது இல்ல, வந்து நம்மளுடைய எந்த பார்ட் வந்து அப்படி அட்ராக்ட் ஆகி போயிருக்கு, அதுக்கப்புறம் நம்ம ரிட்ரீவ் பண்ணி கொண்டு வரோம். நம்மளுடைய அறிவா இல்ல ஃபோக்கஸா, இப்போ கவனம், கான்சென்ட்ரேஷன் அந்த மாதிரி சொல்றது, இல்ல உயிர் சக்தியா? ஸோ எது வந்து போயிருது, இதை நம்ம ரிட்ரீவ் பண்ணி கொண்டு வரோம். இது வந்து எல்லாமே கரெக்டா தான். கேக்குறேனான்னு தெரியல, பட் ஆனா ஓகே, நீங்க கேட்க வர்ற கான்செப்ட் எனக்கு புரிஞ்சுது. அதாவது வந்து இப்ப செயலுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு டைரக்டா இப்ப தண்ணி தாகம் ஏற்படுது, போய் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறோம் இல்ல, அப்படிங்கிறது. செயலுக்கு அப்படின்னா நமக்கு எனர்ஜி வந்துருது. ஸோ அது வந்து உயிர் சக்தியை ஏதோ வச்சு செயல் பண்ணிடுறோம். இப்போ மென்டலி வந்து இப்போ அகத்துல வந்து நம்ம வந்து நம்ம அறியாமலே வந்து எண்ணங்கள் வந்து இழுத்துட்டு போயிருது. இப்போ கொஞ்ச நேரம் ஒரு 10-15 மினிட்ஸ்ல அந்த எண்ணத்துல போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஓகே நம்ம இதுல பயணம் பண்ணி வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு ரிட்ரீவ் பண்ணி நம்ம ஆக்ஷன்ஸ்க்கு இல்ல அப்படி ரிட்ரீவ் பண்ற அவேர்னஸ் வந்துருது பகவத்தையா மூலமா. இல்ல இந்த பகவத்தையா கான்செப்ட் புரியல அப்படின்னா நம்ம வந்து அந்த எண்ணங்கள்லயோ இல்ல உணர்ச்சிகள்லயோ அப்படியே போய்கிட்டே இருப்போம். கம்பல்ஷனா வெளியே எதனா செயல் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அதுல இருந்து மீண்டு வருவோம். இது வந்து நம்ம இன்டென்ஷனலாவே மீண்டு வந்துருவோம். இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, நம்மளுடைய எந்த பார்ட் வந்து அட்ராக்ட் ஆகி போகுது எண்ணங்கள் கூட அப்படிங்கிறது. அதாவது அறிவுன்னு சொல்றாங்க. சரவணன் ஐயா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, நம்மளுடைய அறிவு வந்து எண்ணங்கள்ல போயிடுது, புறத்துக்கு மட்டும் அறிவு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. ஸோ அறிவா இல்லை உயிர் சக்தியா, நம்மளுடைய ஃபோக்கஸ், மைண்டோட ஃபோக்கஸா, அந்த மாதிரி நிறைய இது இருக்கு இல்லையா? ஸோ எது வந்து அட்ராக்ட் ஆகி போயிருது, நம்ம வந்து அது திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட கேள்வி. இது வெவ்வேறு கோணங்கள்ல பார்க்கலாம். இப்போ நம்ம உடல் மனம் அப்படின்னு பார்க்கறதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுவும் கூட தனியா பிரிக்க வேண்டியது இல்லை. இப்ப நீங்களோ நானோ மற்றவங்களோ யாரோ ஒருத்தர் ஒரு நபர்னு எடுத்துக்கிட்டா, அந்த ஒரு நபர் வந்து அந்த ஒரு நபர்னுடைய தனிப்பட்ட பேரை வச்சுக்கிட்டு அவருடைய உடல், அவருடைய மனம்னு நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்காக பிரிச்சுக்கிறோம். ஆனா வந்து பார்த்தோம்னா, இங்க உடல் என்பது வேறு, மனம் என்பது வேறு இல்லை. உடலின் மையப்பகுதி மனமாக இருக்கின்றது, மனதின் புறப்பகுதி உடலாக இருக்கின்றது. அப்படிங்கும்போது எந்த ஒரு விஷயம் ஏற்பட்டாலும் அது வந்து புலன்கள் மூலமா நடக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது இம்பிரிண்டா பதியுது. அந்த பதிவுகள் அளவுக்கு அதிகமாக போகும்போது அது திரும்ப திரும்ப அது ரிப்பீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்தந்த சூழல்கள் வரும்போது அது ரிப்பீட் ஆகும். எந்த அளவுக்கு அது டீப்பா பதிஞ்சிருக்குதோ அந்த அளவுக்கு வந்து அது ரிப்பீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து இன்னைக்கு இந்த மூளை பற்றிய படிப்புல ஒரு குறிப்பிட்ட பகுதிகள்லாம் சொல்றாங்க, அந்த பகுதியில தான் பதிவாகுது. அந்த பகுதியில மட்டும்தான் சொல்ல முடியாது, உடல் இருக்கக்கூடிய அத்தனை செல்கள்லையுமே பதிவாகும். அது வந்து செயலுக்கேற்ற மாதிரியும் கூட உடல் தன்மையை மாற்றி அமைக்கும். அந்த உடல் வாக்கு, உடலினுடைய செயல்திறன் அத்தனையுமே இது பெறும். இப்ப நம்ம பரிணாமத்தை பத்தி படிக்கும்போது லேமார்க் தேரின்னு ஒரு தேரி படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு நினைவு இருக்கலாம் என்னமோ. அது வந்து யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் ஆஃப் ஆர்கன்ஸ்னு ஒரு விஷயத்தை அவர் லேமார்க் சொல்லுவார். அந்த யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் ஆஃப் ஆர்கன் அப்படி என்னன்னு கேட்டோம்னா, இப்போ ஒருத்தர் ஒரு எழுத்து மட்டுமே
இப்போ உதாரணத்துக்கு கணக்கர், ஒரு கிளர்க் மாற ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதிகபட்சம் ஒரு 2-3 நோட் புக் தூக்க வேண்டியது இருக்கலாம், பேனா எடுத்து எழுத வேண்டியது இருக்கலாம். அவருக்கு உடல் உழைப்பு அதிகமாக இல்லை. 2-3 தலைமுறையாகவே அவர் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து வேலை மட்டுமே பார்த்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த உடல் எப்படி ஒரு அளவான ஷேப்பில் இருக்குமோ அதே பார்த்தீங்கன்னா வேற ஒரு இன்னொருத்தர் இந்த கொல்லன் பட்டறையில் வேலை, இரும்பு சுத்தியல் அந்த மாதிரி உபகரணங்கள் எடுத்துக்கிட்டு வேலை செய்யவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தோள் பட்டை, புஜம், பைசப்பு, ட்ரைசப்பு, கைகள் இதுகெல்லாம் ரொம்பவுமே வலுத்து இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வச்சுட்டு தான் இதுக்கும் கூட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இந்த ஜிராஃபின்னு ஒட்டகச்சிவிங்கின்னு ஒரு விலங்கு இருக்குது இல்லையா லோஹித், கேக்குதுங்களா? அதெல்லாம் ஒரு காலகட்டங்கள்ல சாதாரணமா சிறு தாவரங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் தான் இருந்தது. அப்படிங்கிறதுனால முன்னங்கால வச்சு கழுத்தி நீட்டி சிரமப்பட்டு அந்த மரத்தினுடைய இலைகளை சாப்பிடக்கூடிய நிலையிலேயே இருந்திருக்கு. அடுத்தடுத்து பிறக்கக்கூடிய அந்த ஒட்டகச்சிவிங்களுடைய குட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்கால்களோட முன்கால்கள் சற்று உயரமா இருப்பது போலவும், கழுத்து நீண்டு நீண்டு பிறக்கக்கூடியதாகவும், பல தலைமுறைக்கு பின் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த ஒட்டகச்சிவிங்கி உடல்னுடைய நீளம் எவ்வளவு இருக்குதோ கிட்டத்தட்ட அது அளவுக்கே கழுத்து நீண்டு இருப்பது போலவும், முன்கால்கள் உயர்ந்திருப்பது போலவும், இப்போ நம்ம ஜூலி எல்லாம் போய் பார்த்துருக்கணும் இல்லைங்களா, அந்த நிலையில ஏற்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இது உடல்ல மட்டும் இல்லை, புற சூழ்நிலைகளின் காரணமாக, நம்முடைய முயற்சியின் காரணமாக, வேலையின் காரணமாக, வாழ்க்கை தன்மையின் காரணமாக உடலே மாற்றி அமைக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அதே மாதிரி உள்ளார்ந்த தன்மையிலும் நாம் பார்க்கக்கூடியது, கேட்கக்கூடியது, பேசக்கூடியது, சுவைக்கக்கூடியது, திரும்ப திரும்ப இதெல்லாம் ஏற்படுதோ அதுவே ஒரு இம்ப்ரிண்ட்ஸா மாறிடும். அந்த இம்ப்ரிண்ட்ஸ் மாறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த காலகட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வரும்போது அது திரும்ப திரும்ப வெளிப்படத்தான் செய்யும். வெளிப்படும் போது அது இன்ப துன்ப உணர்வுகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அது ஒட்டுமொத்தமா தான் பார்க்கணுமே தவிர இந்த குறிப்பிட்ட உறுப்புல தான் அல்லது குறிப்பிட்ட பகுதியில தான் செல்லுல தான் அப்படின்னு நம்ம பார்க்க வைக்கும். ஒரே கொஸ்டின். இப்ப நம்ம எண்ணங்கள் தான் பதிவாகி அதுதான் நமக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு வெளியில வருது. ஆமா. அப்ப நம்ம எந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம உள்ள போடுறோங்கிறத பொறுத்து இருக்கு. நம்ம ஐம்புலன்கள்ல பாக்குறது தான் நமக்கு எண்ணங்கள் அப்படி உள்ள ஸ்டோர் ஆகுது. எஸ், அது அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். அதே நேரத்துல இதை நம்ம ஒரு செயலாகத்தான் இந்த இடத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைக்காலஜிலையும் கூட ஒன்று சொல்லுவாங்க, எனர்ஜி ஃப்ளோஸ் வேர் யுவர் அட்டென்ஷன் கோஸ் அப்படின்னு. கவனம் எங்கு செல்கிறதோ அங்க ஆற்றல் பாய்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கவனத்தை நம்ம கட்டாயமா நம்ம தொழிலுக்காகவோ அன்றாட வாழ்க்கைக்காகவோ ஆரோக்கியத்துக்காகவோ இன்னைக்கு செல்ஃப் ஹீலிங் டெக்னிக்ஸ் எல்லாம் கூட சொல்றாங்க. அதையும் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நோய்வாய்ப்பட்ட இடங்கள்ல நம்ம அந்த கவனத்தை பாய்ச்சி கொண்டோ இருந்தோம்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல ஆற்றல் பாய்ஞ்சு அதை ரெடி பண்ணதுன்னு கூட இன்னைக்கு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அகெயின் திரும்ப நான் நினைவுபடுத்த விரும்புவது இங்க புறத்துக்காகத்தான் சொல்லிட்டு இருக்கேன். அகத்துல ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைங்கிறது. ஏன்னா நடுவில் திடீர்னு நம்ம பகவத்தைய மிஷன்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அகத்தை பற்றி கேள்வி கேட்டாங்க, புறத்துக்கு பதில் சொல்லிட்டு இருக்காருங்கிற ஒரு குழப்பங்கள் ஏற்படுது. அதற்காக நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில். ஆகவே இந்த எண்ணங்களையும் கூட நம்ம அந்த இடத்துல செயலாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதுதான் நான் கேட்கிறேன். இப்ப எண்ணங்கள் தான் நம்ம மனசுல பதிவாகி ஐம்புலன்கள் மூலமா நம்ம என்ன பாக்குறோம் கேட்கிறோம் அது மனசுல பதிவாகி
சுச்சுவேஷனுக்கு தகுந்த போது அதெல்லாம் வெளியில வருது நமக்கு. எஸ். ஏதோ ஒரு தாட் வரும்போது அதை பத்தின நினைவுகளை நமக்கு எடுத்து கொடுக்குது, இந்த ரெக்கார்ட்ல எடுத்து கொடுக்குது இப்படி இப்படின்னு. ஆமா. அப்ப நம்ம பார்க்கறது எல்லாமே அஹ், நல்லதாவோ நல்ல செயல்கள், நல்ல நல்ல பார்வைகள், நல்லதை கேட்கறது, நல்லதை பார்க்கறது அப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா அப்ப அந்த நம்மளோட எண்ணங்களும் அப்படியே தான் பதிவாகும் இல்லையா? பதிவாகும். இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சுயத்தை கொஞ்சம் விடுவிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே வந்து, அதாவது வந்து இது ஒரு விதத்துல பயிற்சின்னு சொல்லலாம், இன்னொரு இடத்துல பயிற்சி இன்மைன்னு சொல்லலாம். இந்த இடத்துல நல்லது கெட்டதுங்கிறது ரொம்ப டிவிஷன் பண்ண வேண்டிய தேவை எல்லாமே கூட ஒரு கட்டத்துல போயிடும். அதனால நீங்க அதுல இருந்து பாதிக்கப்படவும் மாட்டீங்க அப்படிங்கிறத உண்மை. ஆரம்ப கட்டத்துல இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எந்த விதத்துலயும் அதை இம்ப்ரிண்ட்டும் கூட பெருசா ஏற்படுத்தாத அளவுக்கு போயிடலாம். இல்ல அது கேட்குறேன், அப்படி அப்படி பண்றது நல்லதான்னு கேட்குறேன். ஐம்புலன்கள்ல இருக்கிறது மேக்ஸிமம் எல்லாமே நம்ம எல்லா நேரத்துலயும் அப்படி இருக்க முடியாது நம்மளால. எப்போதும் நல்லதையே கேட்டுட்டு நல்லதையே மேக்ஸிமம் அப்படி நம்ம அதுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு ஸ்டோர் ஆகிற பதிவுகளும் அந்த மாரி தானே ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ நமக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்தாலும் அந்த ரெக்கார்டு எடுத்து போடும்போது அது குட் தாட் குட் இதாக தானே இருக்குங்கிறதுக்காக. கரெக்டு தான். ஆனா அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க முயற்சியின் காரணமாக கட்டாயப்படுத்தி இது பண்ண வேண்டியதில்லை. அதே நீங்க உங்களுடைய முயற்சி இல்லாம பொது இடத்துலயோ ஏதோ ஒரு இடத்துல இது பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அதை முடிஞ்ச அளவுக்கு அதை ரொம்பவுமே அதனோட ஐக்கியமாகாம நீங்க பார்த்துக்கலாம் ஒண்ணு. அதையும் தாண்டி உங்களுடைய சுயத்துக்கே ஒரு சாய்ஸ் இருக்குதுங்கிற பட்சத்துல அந்த சாய்ஸை வந்து உங்களுக்கு சாதகமான சாய்ஸா ஒரு இடத்துல நீங்க மாத்திக்கலாம். அப்படிங்கிறது இங்க வந்து தேர்வு அப்படின்னு ஒண்ணு வருது. தேர்வுன்னு அகைன் சொல்லும் போது இங்க செயலுக்கு தான் சொல்றேன், புறத்துக்கு தான் சொல்றேன். இங்க நினைவுபடுத்த வேண்டியது இருக்குது. ஆகவே இத இன்னும் கூட உங்களுக்கு வேற விதத்துல சொன்னா கொஞ்சம் ஈஸியா புரியும். இத ஒரு ஆய்வு கூடங்களே செக் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 100 பேர் வர்றாங்கன்னு வைங்களேன். அந்த 100 பேர்த்த வந்து இருவேறு பங்களாக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல 50 பேரா பிரிச்சு கூட்டிட்டு போறாங்க. ஒரு ஒரு குரூப்புக்கு வந்து ஒரு 45 நிமிடம் அல்லது 1 மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு ஒரு படத்தை போடுறாங்க. அந்த படம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, வன்முறை, கொலை, வெட்டு, குத்து, மிகப்பெரிய அடிதுடி இந்த மாதிரி இருக்கிறதா, ரத்தம், இந்த மாதிரி விஷயங்களையவே தொடர்ச்சியா காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு குரூப். இன்னொரு குரூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே மென்மையான இது, இயற்கை சார்ந்த விஷயங்கள், உதவுதல், இப்படி ஏதோ ஒரு பறவைகள் தன்னுடைய குஞ்சுகளுக்கெல்லாம் வந்து எப்படி பறக்க கத்துக் கொடுக்குது, இந்த மாதிரி விஷயங்களாகவே இன்னொரு 45 நிமிடம் அல்லது 1 மணி நேரம் இன்னொரு குரூப்புக்கு காட்டப்படுகின்றது. அந்த கரெக்டான டைம் முடிஞ்ச உடனே அந்த 2 குரூப்பையும் வந்து சாப்பிட வைக்கிறாங்க. இந்த குரூப்பு இந்த இயற்கையான விஷயங்கள் பார்த்தது, இந்த உதவிகரமான விஷயங்கள், இதுகளை எல்லாம் மென்மையான மியூசிக்கோட கேட்டது, இந்த மாதிரி வாழ்க்கை சூழல்கள் எல்லாம் இயற்கை சார்ந்த விஷயங்களாகவே பார்த்துக்கிட்டு இருந்த நபர்கள் ரொம்ப பொறுமையா சாப்பிட்றாங்க, அளவா சாப்பிட்றாங்க, எதுவும் வேஸ்ட் பண்ணல, நல்லா இருக்குது. அவங்க போய் அன்னைக்கே தூங்குறாங்க. அவங்களையும் கண்காணிக்கப்படுகிறார்கள். இன்னொரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்திர அவசரமா சாப்பிட்றாங்க, கொஞ்சமா சாப்பிட்றாங்க, திடீர்னு சாப்பிடும்போது சில பேர்த்துக்கு விக்கிக்குது, சில பேர்த்துக்கு ஏதோ சிக்கிக்குது தொண்டை பகுதியில, அப்புறம் என்னன்னு தும்மல் இருமல்னு வருது. அப்புறம் சில பேருக்கு இந்த பிளேட்ல போட்டதையவே அப்படியே முழுசா சாப்பிடாம ஒரு கால்வாசி பாதியோட தூக்கி வீசிட்டு போறாங்க. அப்புறம் இந்த 2 குரூப்பையுமே வந்து அடுத்த நாள் காலையிலையும் கண்காணிக்கிறாங்கும் போது எனக்கு தூக்கம் சரி வரல, கனவே வந்துகிட்டு இருந்தது, புரண்டு புரண்டு படுத்தேன், நடுராத்திரியில எனக்கு தூக்கம் கெட்டுருச்சு இப்படின்னு இந்த போர் சார்ந்த வன்முறை, அடிதொடி, குத்தல், வெட்டு குத்தல் இந்த மாதிரி பார்த்த குரூப் வந்து சொல்லுது. இன்னொரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிம்மதியா தூங்குனேன், நான் நைட்டு பார்த்ததே வந்து அதே அந்த இசையே மெல்லிசையே ஏதோ வந்து என்னை தாலாட்டுறது போல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் சொல்லுது. இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு அமையும் பட்சத்துல நம்ம சாய்ஸ் ஆக, நம்ம தேர்வாக வந்து
அப்பேற்பட்ட சூழல்களை நம்ம அதாவது வாழ்க்கையினுடைய செயல்பாட்டுக்காக நம்ம தேர்வு செய்து கொள்ளலாம். ம் ஆனா நம்ம தவிர்க்க முடியாம இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இது பண்ணும்போது அதையும் சற்று கவனத்தோடு பார்த்து நம்ம எந்த அளவுக்கு விளைக்கணுமோ விளைக்கணும். செயலுக்காக, வாழ்க்கைக்காக, ஆரோக்கியத்துக்காக இந்த விஷயங்களை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற இருவேறு தீர்வுகளோ இருவேறு வாய்ப்புகளோ அல்லது அதற்கு மேற்பட்ட வாய்ப்புகள் இருக்கும்போது எது உங்களை தளர்வாக, அதாவது வந்து ரிலாக்ஸா வைக்குமோ, ஆரோக்கியமா வைக்குமோ, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தேர்வு செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அவ்வளவு. இல்ல அதுதான் அதுதான் அப்ப இப்ப நமக்கு இப்ப சும்மா சப்போஸ் இப்படி வேலை இல்லாத நேரத்துல ஃப்ரீயா இருக்கும்னா நமக்கு மைண்ட் வந்து வேற ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், வேண்டாதது இதெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், நமக்கு எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த சமயத்துல வந்து நம்ம வந்து கடவுள் நாமாவையோ இல்ல இதெல்லாம் நம்ம இப்ப ஏதாவது ஒரு சொல்ல ஆரம்பிக்கிறோம்னா அந்த மாரிலாம் பண்ணலாமான்னு கேக்குறேன். அப்ப உங்களுக்கு அந்த திங்கிங் வேண்டாத எண்ணங்கள்லாம் வராது இல்லையா? உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக, ரிலாக்ஸேஷனுக்காக நீங்க தாராளமா பண்ணலாம். ஆ. இன்னொன்னு இப்ப நீங்க சொல்லும்போது இதெல்லாம் நான் புறத்துக்காக சொல்றேன்னு சொன்னீங்க. ஓகே. நான் கேட்டது வந்து அகத்துக்குள்ள தானே கேட்கிறேன். எண்ணங்கள் நான் எந்த மாதிரி ஐம்புலன்களை பாக்குறேனோ அது எனக்கு உள்ள ஸ்டோர் ஆகுறதெல்லாம் அந்த மாதிரியே நான் உள்ள பார்த்துட்டே இருந்தா என்னுடைய தாட்ஸும் இதுவுமே வந்து எனக்கு 100% சொல்ல முடியாது, மேபி ஒரு 60%ஆவது எனக்கு ஒரு நல்ல தாட்ஸாவோ நல்ல இதாவே வரத்துக்குரிய சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற மாரி தான் கேட்குறேன். இங்க அகம்புறம் அப்படிங்கிறது நம்ம போடக்கூடிய வேலிகள் பிராக்கெட் மட்டும்தான். அதாவது வந்து புறத்தால அகமும் அகத்தால புறமும் வந்து இம்பேக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதனால நீங்க தேர்வுங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்ல வரேன். ஓகே 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 புரியுது சார். தேங்க்யூ. ஐயா வணக்கங்கய்யா. ஒரு டவுட்டுங்கய்யா. கணேஷ் பேசுறேன் சென்னையிலிருந்து. வணக்கம் கணேஷ் ஐயா. ஐயா இப்போ நம்ம முகாமுக்கு போனதுக்கு அப்புறம் அகம் புறம் தாட் திங்கிங் அதை பத்தி எல்லாமே கிளாரிட்டி நிறையவே டீட்டெயிலாக கிடைச்சிச்சு ஐயா கிட்ட இருந்து. இப்போ நம்ம இப்போ நம்ம ஆஃபீஸ் போகணும்னு ஒரு செயல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது நம்ம அந்த ஆஃபீஸ்க்கு போறதை விட்டுட்டு இது வந்து அகத்துலேருந்து வர எண்ணம், இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாமா கொடுக்கணுமா அப்படின்ட்டு ஒரு கைண்ட் ஆஃப் அனாலிசிஸ் பண்ற மாதிரி இருக்கு. தேவையில்லாத எண்ணங்கள் வந்தா ஓகே, செயலுக்காக வர எண்ணத்தையும் நம்ம உட்காந்துட்டு அது ஒரு வேலையா பண்ற மாதிரி எனக்கு ஒரு தோணுதுங்கய்யா. அதனால எனக்கு வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து வெளியில வந்து செயல் பண்ண முடியல. இது ஒரு வேலையா பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இதுல இருந்து எப்படிங்கய்யா வெளில வர்றது? இல்ல, இது செயல் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க செயல்படுத்தி தான் ஆகணும். அது சிந்தித்தல் அப்படிங்கறத நீங்க கையில் எடுத்து தான் ஆகணும். அதாவது வந்து உணர்வுகள்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏதோ ஒரு உணர்வு வந்துட்டு இருக்குது, திடீர்னு ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர் மேல ஒரு கோபமோ, எங்கேயோ கடந்த காலத்துல நடந்த ஒரு சூழல், ஏதாவது வந்து ஏதோ ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை மறக்க முடியாம திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டியது. ஆனா ஆபீஸ்ல நீங்க என்ன வேலை செய்யணும், என்ன எத்தனை பேர்த்துக்கு என்ன வேலையை கொடுக்கணும், அல்லது வேலை வாங்கணும், அல்லது வேற யாராவது உங்களுடைய மேலதிகாரியோ அல்லது யாரும் சொன்னவங்க அத்தனையுமே நீங்க வந்து செயல்படுத்தணும். அப்படிங்கும் போது அந்த இடத்துல நீங்க சிந்தனையை பயன்படுத்தி தான் ஆகணும். அங்க வந்து நம்ம வந்து இந்த பிரிச்சு பக்கத்துல இது வந்து அகமா புறமா, இது ஏன் நம்ம பண்ணணும், இப்ப அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம இது வந்து அகத்துல இருந்து வருதா, நம்ம ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு வந்து அது ஒரு அப்படியே அது கூட டிராவல் ஆயிடுற மாதிரி ஆயிடுது. அப்ப நான் வந்து செயல் செய்யாம ரொம்ப நேரம் வெயிட் பண்றேன். நீங்க ரெண்டையுமே போட்டு உழப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. இங்க வந்து செயல் சார்ந்த விஷயங்களுக்கு சிந்தனையை பயன்படுத்தி ஆக வேண்டும். அதே நேரத்துல உங்களுடைய தனிப்பட்ட ஆபீஸ், குடும்பம் அல்லது எதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை திட்டமிடுதல் அப்படிங்கும் போது நீங்க சிந்தனையை நீங்க பயன்படுத்தி ஆகணும். அந்த சிந்தனையும் கூட அதாவது வந்து சிந்தித்தலை பயன்படுத்தி ஆகணும். சிந்தித்தல், திங்கிங்கை பயன்படுத்தி.
ஓகே. தானா வந்து போகக்கூடிய உணர்வுகள், வந்து போகக்கூடிய அந்த சிந்தனை என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், அதை வந்து அதை மட்டும் தான் இக்னோர் பண்ணிடணும். அது என்ன வேணாலும் இருந்துட்டு போகுதுன்னு விடணும். கண்டுக்காம விடும். இப்ப செயலுக்கு பண்ண வேண்டிய விஷயத்துக்கான எண்ணங்கள் வந்தாலும் அதை போய் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. அது நம்ம பண்ண வேண்டிய வேலை தான். அது டெய்லி பண்ண வேண்டிய வேலை, அது பண்ணி தான் ஆகணும். அதுல போயிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா, இது நம்ம எதுக்கு பண்ணணும், இது ஏன் நம்ம இவங்களுக்கு பண்ணணும்ட்டு அது கொஸ்டின் ஆயிடுது. அப்படியே அது அப்படியே டிராவல் பண்ற மாதிரி ஆயிடுது. நீங்க சொல்ற மாதிரி அப்போ நம்ம அதை ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை அந்த இடத்துல. பண்ண தேவையில்லை. அது நம்மளுடைய அதுதான் நம்ம பர்பஸ் இல்லையா? அந்த கடமைகள் செஞ்சுதான் ஆகணும் இல்லைங்களா? செஞ்சுதான் ஆகணும். திடீர்னு ஆபீஸ் மீட்டிங்கே வருது, ஒரு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு இல்லையா? ஐயா எதுவும் கேட்கலீங்கய்யா. அவருக்கு ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். நான் வந்துருவாங்க. ஓகே ஓகேங்க. இதுவும் அங்க ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. ஐயா வணக்கம், நான் பேசலாங்களா? சென்னையில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன். இன்னும் ஐயா வரலீங்கய்யா. இது ஐயா ஐயா நெட்வொர்க் வரலீங்களா? ஓகே 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 ஓகே. அங்க ஐயா ஏதோ ஒரு நிமிஷம் நெட்வொர்க் வந்துருவாங்க. அது இப்ப நீங்க கணேஷ் அவங்க கேட்ட கேள்வியில தான் என்னோட தொடர்ச்சியும். ஓகே ஐயா அதை சொல்லுங்க. அதை அதை முடிச்சிருங்க. ஏதோ ஆபீஸ் வேலைன்னு சொன்னீங்க, அதோட கட் ஆயிடுச்சுங்க. ஆஃபீஸில் இப்போ ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு வைங்க. இப்போ ஒரு ஓகே 2 குரூப் அல்லது 3 குரூப் எல்லாம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த 3 குரூப்புமே ஒவ்வொரு கருத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அங்க ஓகே நீங்க சொல்லக்கூடிய கருத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்புடையதா இருக்கும், நிறுவனத்துக்கு நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சார்ந்த விஷயங்கள் நீங்க சிந்திக்கிறதோ, அங்க எடுத்துரைக்கலாம்னு நினைக்கிறதோ, அதை சார்ந்த விஷயங்கள் நீங்க சிந்தித்து நோட் பண்ணிட்டுலாம் இருக்கிறதெல்லாம் கட்டாயமா தேவைதான். ஓகே. அந்த இடத்துல இன்னொரு தரப்புல அவங்க வேற ஒரு கருத்தை எடுத்து வைப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன கருத்தை நம்ம எதிர்கருத்தா நம்ம வைக்கலாம். அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்க ஒரு ஒரு வழக்கு சார்ந்த செயலுக்காக நீங்க தயார்படுத்துவது போல் தயார்படுத்திக்கலாம், தப்பே இல்லை. அந்த இடத்துல வந்து இங்க சிந்தனை சிந்தித்தல் நல்லா அங்க பிரிச்சு நம்ம எதுவுமே ஆராய்ச்சி பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது. ஓகே பண்ணக்கூடாது. ஓகே அதுதான். ஓகேங்க. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. ஐயா சோமசுந்தரம் வணக்கம். அந்த வணக்கம். அவர் கணேஷ் கேட்ட கேள்விதான் நான் தொடர்ச்சியா கேட்க விரும்புறாரு சார்ந்து. அவர் வந்து ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்கறாரு, நான் வந்து ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் முகாம் அட்டன் பண்ணி அந்த புரிதல் இருக்கு. என்னோட இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு கன்சைன்மெண்ட் அனுப்பணும், அல்லது ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும், அல்லது ஒரு பேமெண்ட் ஃபாலோ பண்ணணும், அல்லது ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து அது அந்த சிந்தனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. சில சமயம் நான் வந்து முகாம் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அது ஒரே நைட்டு கூட இருந்து தூக்கம் போயிடும். முகாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு வந்து கண்ட்ரோல் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த் நல்லா வந்தது. இப்ப மறுபடியும் அது வந்து தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தூக்கம்ன்றது வந்து இந்த ஒரு காரணத்தினால புறம் சார்ந்த விலையும் நம்ம வியாபாரம் சம்பந்தமான விஷயம் அப்படின்றதுனால தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதுக்கு என்னங்க ஐயா சொல்யூஷன் பண்றது? கேள்வி முடிச்சிட்டேங்கய்யா. இல்ல நீங்க வந்து சொல்றது பாத்தீங்கன்னா ஏதோ கன்சைன்மெண்ட் அனுப்பணும், இந்த மாதிரி விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் புறம் சார்ந்த விஷயங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு நமக்கு. ஆமா ஓகே. அது ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு கேட்டா அதனுடைய செயல்படுத்துவது எத்தனை ஆட்களை சேர்த்தணும், அல்லது எங்க கன்சைன்மெண்ட் எங்க அனுப்பணும், அல்லது வந்து அதனுடைய
இந்த அதாவது டிரான்ஸ்போர்ட் சர்வீஸுக்கோ, துறைமுகத்துக்கோ, ஏர்போர்ட்டுக்கோ எப்படி அனுப்பணும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க சிந்திக்கலாம், இது பண்ணலாம். அது எப்படி செலவுகள் குறைக்கலாம், இப்படியெல்லாம் இது பண்ணலாம், தாராளம் பண்ணலாம். ஆனா அது சார்ந்த பயமோ, அச்சமோ, கோபமோ வரும்போது அதை வந்து நீங்க இல்ல நீங்க தான் கரெக்டா சொன்னீங்க. அந்த பயம் எல்லாம் வந்து விளக்கிட்டேன். அந்த தொடர் சிந்தனையை வந்து நிறுத்த முடியல. இல்ல, தொடர் சிந்தனை வருதுனாலே வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு அங்க நிச்சயமின்மை அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகத்தின் பேர்லயோ, பயத்தின் பேர்லயோ, நிகழுமா நிகழாதா அப்படிங்கக்கூடிய ஒரு ஐயப்பாடின் காரணமாகத்தான் தொடர் சிந்தனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வந்து கடந்த காலத்தில் நடந்த சில ஏமாற்றங்களோ, அல்லது செய்ய முடியாம போன விஷயமோ, அல்லது ஏதோ ஒண்ணு நடக்காம போனது இங்கும் நிகழ்ந்துருமா அப்படிங்கக்கூடிய ஒரு பயம், இந்த மாதிரி விஷயங்களா தான் இருக்குமே தவிர இந்த 3-4 விஷயங்களுக்குள்ளதான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்க செயல் மட்டுமே தான் இது பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு கன்சைன்மெண்ட்டே கொடுக்கணும் போது அந்த ஒரு 3-4 அந்த டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் அங்க ரேட் கம்பேரிசன் பண்றதுக்காக நீங்க அங்க வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டும் கொட்டேஷன் வாங்குறீங்க அல்லது ஏதோ ஒன்று பண்றீங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் புறம் சார்ந்த விஷயத்துக்காக செயல்படுத்தணும். அந்த சிந்தனையாக, அதாவது வந்து சிந்தித்தல் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நீங்க அங்க செயல்படுத்தணும். சிந்தித்தல் அது அப்படிங்க செயல்படுத்துறேன். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ல மாதிரி ஒரு எண்ட்லெஸ்ஸா போய் எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். இப்ப இன்னைக்கு 9 மணிக்கு கூட்டிட்டு வந்துட்டோம், நாளைக்கு காலைல 11 மணிக்கு தான் எனக்கு வேலை. பட் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அதோட டெவலப்மெண்ட் சாப்பிட்டு படுக்க போனோடனே அதோட டெவலப்மெண்ட் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளாரே தான் ஓடிட்டு இருக்கு. பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, பூட்டியாச்சு. காலையில வந்து பிக்கப் எடுத்துட்டு போறாங்க. நல்ல ப்ராம்ப்டான ப்ளூ டாட்லயோ அல்லது டிஹெச்எல்ல தான் எடுத்துட்டு போறாங்க. பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 அதை வந்துகிட்டே இருக்கு. அதுதான் எப்படி அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேக்குறேன். வந்துட்டு இருக்குதுங்கிறது ஏன் வந்துட்டு இருக்குதுன்னு கூட நீங்க உங்களை நீங்களே கேள்வி கேட்காம விட்டுருங்க. தனிய ஆரம்பிச்சிரு கொஞ்சம் கொஞ்சம். ஏன் அதை வந்து அது வர்றது வந்து அது பாட்டுல வந்துட்டு போகட்டும். அதாவது வந்து மற்றவங்களுக்கு வராது, எனக்கு மட்டும் இந்த மாதிரி வரும்போது இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறதும் கூட விட்டுருங்க. நீங்க அந்த முயற்சியும் கூட வேண்டாம். இப்ப என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா, அதுவே தானாவே வந்து அந்த வந்துட்டு இருக்குதுன்னு சொல்றீங்க இல்லைங்களா, இதுவே கொஞ்சம் கம்மியாயிட்டே வரும். சரிங்க. ஆட்டோமேட்டிக்கா அது தணிஞ்சிரும். ஆனா அது டியூ கோர்ஸ் தான். அதாவது வந்து ஒரு ஒரு காலப்போக்கில் தான் வந்து கொஞ்சம் இதாகுமே தவிர திடீர்னு ஓவர் நைட்டா நாளை காலையில இருந்து அப்படிங்கிற மாதிரிலாம் நடக்காது. சில நேரங்கள் நடக்காது. அதை வந்து நீங்க உங்களுக்காகவே நீங்க கொடுத்து கொள்ளக்கூடிய நேரத்தை பொறுத்து அது இதாகும். சரிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி. வேற யாராவது பகிர்ந்துக்க விரும்புகிறீர்களா? வணக்கம் ஐயா. இன்னொரு கேள்வி என்னது, இப்போ நம்ம வந்து இப்போ மனநோய் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அது வந்து என்ன காரணம்? அகத்துல வந்து அதிகமா அவங்களாம் ஃபோக்கஸ் பண்றாங்களா, புறத்தை தவிர்த்துட்டு? இல்லை, ஏன்னா மனநோய்ங்கிறதுனாலே அது அகம் சார்ந்த விஷயம். ஸோ அவங்க வந்து அந்த உணர்ச்சிகள் திங்கிங்குள்ள போயிட்டு லாக் ஆயிடுறாங்களா, இல்லை எதனால அந்த மாதிரி இருக்கு மனிதர்களுக்கு மனநோய் அப்படிங்கிறது கான்செப்ட்? இங்கும் வந்து பார்த்தோம்னா அகெயின் மனநோய் உடல் நோய்னு பிரிக்கிறதை தாண்டி வந்து அதாவது வந்து அதனுடைய கோருக்கு போயிட்ட மனநோய், வெளியில இருந்த உடல் நோய், அவ்வளவுதான் வித்தியாசம். கோர் அப்படிங்கிறது வந்து மையம். அதாவது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்ஜின் கெப்பாசிட்டியே ஒரு பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அதனுடைய மையம் அப்படி மையம்னு அப்படி எடுத்துக்கலாம். அல்லது வந்து புறத்துல இது பண்ணும்போது அது உடல் அப்படின்னு எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா அகெயின் இங்க வந்து நம்ம அளவுக்கு அதிகமா நம்ம
அடையாளப்படுத்திக்கிறதன் காரணமாகவே இந்த மனநோய் அப்படிங்கிறது ஏற்படுது. எப்படி அடையாளப்படுத்திக்கிறோம்னா, ஒரு குறிப்பிட்ட உணர்வு வந்து போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த உணர்வே வந்து நானாக இருக்கிறேன், அந்த உணர்வே வந்து அது அதுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லைங்கிற அளவுக்கு அது ஐக்கியப்பட்டு போறது தான் வந்து இன்னைக்கு அதுக்கு டிசைன்லாம் பேர்கள்லாம் வச்சுக்கிறாங்க. ஓசிடி இன்னும் வெவ்வேறு பேர்களை எல்லாம் வச்சுக்கிறாங்க. டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், என்னென்னமோ ஸ்ட்ரெயின் நிறைய அது வச்சுக்கிறாங்க. ஆனா எல்லாமே வந்து பேஸ் ஒண்ணுதான். அடையாளப்படுத்திக்கிறதுனால வரக்கூடிய விஷயம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு சின்ன கொஸ்டின். அதாவது எப்போதுமே கொஞ்சம் ஒரு வால்யூம் கேட்கல. கொஞ்சம் சவுண்டா பேசணும். கேக்குதா? கேக்கு. அதாவது எப்போதுமே வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு பயப்படுற ஃபீலிங்லயே இருக்கு. எந்த இது டக்குன்னு பயம் கேட்டாலும் பய ஃபீலிங்கே இருந்துட்டே இருக்கு. ஃபியர். பயம் அப்படிங்கிறதே வந்து அகெயின் இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ஒரு ஈகோ கான்செப்ட் தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த ஈகோ கான்செப்ட்ங்கிறது வந்து ஃபீலிங் ஆஃப் செப்பரேஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. ஃபீலிங் ஆஃப் செப்பரேஷன் இஸ் ஈகோ என்று சொல்வார்கள். எந்த விதத்திலேயாவது வந்து மற்றவர்களோடு ஒப்பிடும் போது நான் குறைந்து விட்டேனோ அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வு பயத்தின் காரணமாக எழலாம். அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட உணர்வே வருது, அந்த உணர்வே செயலாகும் போது அது என்னவாகும் அப்படின்னு நினைக்கும் போது அதுவே பயமாக மாறலாம். 2. 3 வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம், வேலை அல்லது ஏதோ ஒன்று நடக்கணும்னு இருக்குது, அது நடக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டு அதன் மேல ஒரு ஐயப்பாடு இருக்கும் போதும் அந்த பயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இங்கதான் வந்து பகவத்தையா சொல்றாரு, த கான்சியஸ் மைண்ட் அண்ட் டோட்டல் மைண்ட் அப்படிங்கக்கூடிய விஷயத்த ஐயா சொல்றாரு. ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யற அளவுக்கு செஞ்சுட்டு கடைசியில மற்றது வந்து அந்த டோட்டல் மைண்ட் கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா அது ஏதோ அது பார்த்துக்கும் அப்படின்னு விட்டுட்டோம்னாலே நிறைய விஷயங்கள் ரெடி ஆயிரும். அது அத்தனையுமே வந்து என்னுடைய முயற்சியால தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முட்டி மோதுறதுனால தான் பலதரப்பட்ட விஷயங்கள் அந்த பயத்தை ஏற்படுத்துது நம்மளுக்கு. அதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட இப்ப அமைதியா இருக்கு, டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டா கூட பக்குன்னு ஒரு ஒரு அதிர்ச்சி மாரி வரும். ஒரு பயம் வருது. அது இன்னைக்கு ரொம்ப டீப்பர் லெவலுக்கு ஆஃப் சைக்காலஜி எல்லாம் போகும்போது அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது அந்த அளவுக்கு இது பண்றது வேண்டாம். இப்போ ஒரு கர்ப்பமுற்ற காலத்திலேயே ஒரு தாய் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பார்த்து அவங்க பயந்து நடுங்கி இருந்தாங்கனாலும் கூட ஏதோ ஒன்று வெறுக்குன்னு ஒரு அந்த பயந்துருந்தாங்கன்னா அதே தன்மை வந்து அந்த குழந்தைக்கும் கூட பெரியவங்க ஆன பிறகு கூட இருக்கும் அப்படின்னு கூட எல்லாம் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் நிறைய கொஞ்சம் தெராபிஸ், ஹீலிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. இதுவும் அந்த பயம் வருவதும் இயற்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸெப்ட் பண்ணிக்கங்க. அதுவும் தணிஞ்சுக்கிட்டே வரும், குறைஞ்சுக்கிட்டே வரும். அப்ப நீங்க அந்த அடிக்கடி பயப்படுறதுங்கிறது வந்து சற்று குறைந்து கொண்டே வரும். அப்ப சரியா போயிடும். அது ஏன் வருது, வரக்கூடாது, அப்படியெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் அந்த பயம் ஏற்படுறது இல்லைன்னு அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பயம் ஏதோ ஒரு விதத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு. அது அது எந்த லெவல் வேணாலும் எடுத்துக்கலாம், தேச சர்வதேச அளவுலையும் கூட எடுத்துக்கலாம், தனி மனித ரீதியாக எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது இருந்து கொண்டேதான் இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுக்காக வந்து மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாம் எனக்கு மட்டும்தான் ஏற்படுதுன்னு நினைக்கிறதே வந்து அதுவே வந்து ஒரு கூடுதலான குழப்பத்தை உருவாக்கி.
வெவ்வேறு ரூபத்துல வெவ்வேறு விதத்துல இருந்து கொண்டேதான் இருக்கும். தனி அம்மா மனிதன் அப்படி ஐயா இருக்கும்போது சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சாமா? புரியுது. அப்படி இருக்கும்போது நம்ம அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியது, அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். இந்த பயம் அப்படின்றது வந்து பகவத் ஐயா வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பாருமா. என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான் நான் சொல்றேன். ஐயாவும் உங்களுக்கு தெளிவா விளக்கியிருக்காரு. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கேக்குது. அதாவது பயம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, திருப்பி திருப்பி அகமா புறமான்னு நீங்க பார்க்க வேண்டியதுதான் இருக்கும். புரியுதுங்களா? ஒரு இது பாம்பு வந்து படுக்கை கடியில இருந்திருக்கு. ஆனா பாம்பு இருந்திருக்குன்னு தெரியாமயே அவர் படுத்துட்டே இருப்பாரு. சரிங்களா? ஆனா பாம்பை பார்த்ததுக்கு அப்புறம் பாம்பு வெளியில போயிரும். இருந்தாலும் பாம்போட நினைவு தான் அவரை போட்டு பயப்படுத்திட்டே இருக்கும். ஆமா. புரிஞ்சுட்டீங்களா? உங்களுக்கு பயம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பயம் வந்து இறந்த காலமா தான் இருக்கும். இது நடந்துருமோ, இது நடந்துருமோ, இது நடந்துருமோன்னு தான் நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு மன உறுதி என்ன வேணும் அப்படின்னா, பரவாயில்ல, இது நடந்தா என்ன நம்மளுக்கு இழப்பு வரப்போதோ, இதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதை விட இழப்பு அதிகமா இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ம். நீங்க எதை நினைச்சு பயப்படுறீங்களோ, அந்த பயம் உங்களுக்கு என்ன இழப்பை ஏற்படுத்தும்? அதை விட கொடுமையானது நடந்துருமோன்னு நினைக்கிறது தான். இது உங்களுக்கு புரியுதுங்களாமா? புரியுது புரியுது, நீங்க சொல்றது புரியுது, நல்லா புரியுது. அதுதான் நான் சொல்றேன். இப்ப என்னன்னா, ஒரு பய உணர்வுன்றது வந்து 2 காலத்துல தான் இருக்கும். எதிர்காலத்துல வர்றதை நினைச்சு மட்டும்தான், இப்படி நடந்துருமோன்னு நினைச்சுதான் நீங்க பயப்படுவீங்க. ம். நடக்காத ஒண்ணு நினைச்சுதான் நீங்க பயப்படுவீங்க. ஆமா. நடக்காத நடக்காத ஒரு விஷயத்த நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதைத்தான் விட சொல்றாங்க. புரிஞ்சுட்டீங்களா? அது நடந்துட்டு போட்டுமே. நீங்க என்ன பயமா நினைக்கிறீங்களோ, அது நடந்தா கூட உங்களுக்கு அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தாது. இல்ல அது ஃபியூச்சர் மட்டும் இருக்காது, பாஸ்ட்லயும் இருக்குல்ல இல்லையா? பாஸ்ட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அது நடந்து முடிஞ்சிருக்கும். அது ஆமா. உங்களுக்கு பயமா தொடர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பே இல்லை. ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, இன்னொரு தடவை அதே மாதிரி ஏற்படுமான்னு நீங்க நினைச்சாதான் பயம் வரும். பாஸ்ட் நினைச்சா, பாஸ்ட் வந்து கடந்து முடிஞ்சு போச்சு, இது முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு விட்டுறலாம். ஆனா இதே மாதிரி இன்னொருக்க நடக்குமான்னு நினைச்சீங்கன்னா அது ஃபியூச்சர். கரெக்ட். புரிஞ்சுட்டீங்களா? புரியுது புரியுது. அப்ப அதுதான் உங்களை பயமுடுத்துது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாமே பிம்பம் தான். இது எல்லாமே நினைவோட கண்ணாடிக்கு முன்னாடி தெரியற பிம்பம் தான். அது உண்மை இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, நேர்ல ஒரு நாள் வரட்டும், அப்ப நான் நேர சந்திக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டா பயப்படவே மாட்டீங்க. நிழலை பார்த்து தான் பயப்பட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஹலோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஹலோ ஹலோ தேங்க்யூ சார். ஹலோ 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 கேக்குதுங்களா? எஸ் சார். கேக்குது சார். ஹலோ எஸ் சக்தி கேக்குதுங்களா? ஓகே ஓகே சார். சார் எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் சார். ஓகே. இப்ப நம்ம சிந்தனையில இருந்து எண்ணங்கள் தோன்றுது. அதாவது ஓகே. அந்த சிந்தனைகள்ல இருந்து வர அது வந்து செயலுக்கான எண்ணமா இருக்கலாம், இல்ல அது அதாவது செயலற்ற செயல்கூடிய செயல் பண்ற எண்ணங்களா இருக்கலாம். ஓகே. ஓகேங்களா? அது நம்ம புரோஜனமா இருக்கலாம், இல்ல புரோஜனம் இல்லாத அது புரோஜனம் செய்ய சொல்ற செயல்களா கூட இருக்கலாம். ஆனா செயல் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் வந்து தான் இருக்கும் எப்பொழுதும். இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப நான் அந்த செயல்கள் வந்தாலும் சரி, இல்ல அந்த தேவையற்ற செயல்கள் செய்யக்கூடிய செயல்கள் வந்தாலும் சரி, நான் இந்த ரெண்டுமே விடும்போது நான் வந்து ஒரு நியூட்ரலா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேயா? அது அது வந்து நல்லதா, இல்ல அது வந்து பாதிப்பா ஏற்படுமா ஃபியூச்சர்ல எனக்கு? நான் ரெண்டுத்தையும் விட்டுறேன். அதாவது நம்ம சிந்தனை கூட வர செயல் வந்து நல்ல செயல்களா புறத்துக்கு வரும். அதே கெட்ட செயல் செய்யக்கூடிய எண்ணங்களும் புறத்துக்கு வரும். நம்ம எது ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம், நல்லதா பார்த்து எடுத்துப்போம். ஓகே. நான் என்ன பண்ணேன், ரெண்டுத்தையும் விட்டுறேன். அதாவது நல்ல செயல்களையும் விட்டுறேன், புறத்துக்கான தேவையில்லாத செயல்கள் செய்யக்கூடிய செயல்கள் செய்யாமையும் விட்டுறேன்.
இது ரெண்டும் நான் விடும்போது சிந்தனையிலேயும் நான் விடுதலை ஆயிடுறேன், மனசுல இருந்தும் விடுதலை அடைகிறேன். நான் ஒரு நியூட்ரலா இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அது வந்து ஃபியூச்சருக்கு வந்து ஆபத்தாகுமா இல்லை இது நல்ல விஷயமா? அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தது. உங்களுக்கு எல்லாமே வந்து நிறைவடைஞ்சிருந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, இயல்பா இருக்கிறதுக்காக நீங்க வீட்டிலேயே இருக்கிறீங்க, அல்லது ஏதோ அந்த மாதிரி இருக்கும்போது எந்த விதத்துலையும் வந்து புறத்துக்கு அகத்துக்கெல்லாம் கொஞ்சம் விடுதலை கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற நியூட்ரலா இருக்கிறீங்கன்னா அது ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்த போறதில்ல. அல்லது வந்து நீங்க மிக முக்கியமான ஒரு பிசினஸோ அல்லது வேலையோ இருக்கிறீங்க, அந்த இடத்துலையும் கூட வந்து நீங்க சிந்தித்தல் அப்படிங்கக்கூடிய விஷயத்த நீங்க புறத்துக்காக பயன்படுத்தி தான் ஆகணும். அதை வந்து நீங்க அதையும் கூட நியூட்ரலா விட போயிடாதீங்க. அதாவது வந்து அந்த இல்ல 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 நான் அது வந்து அதுக்காக நான் புத்தர் மாதிரி இருக்கல, ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே ஃபுல்லா விடல. ஆனா நான் என்னோட செயல்கள் செஞ்சுதான் இருக்கு. ஆனா அது எனக்கு ஒரு ஃபீலிங் தான், செயல் கரெக்டா போயின்னு தான் இருக்கு. மற்றவரோட கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு, பெட்டரா. நீங்க உங்களுக்கு அதன் மூலமா நல்ல ரிலாக்ஸ் கிடைக்குது, நீங்க நல்லா முதல் இருந்ததை விட ஆரோக்கியமாவும் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா அப்படியே தொடருங்கள், தப்பு இல்லைங்க. இல்ல அது ஓகேங்க. இல்ல அதாவது பாதிப்பு எண்ணங்களே வராம மைண்ட் சிந்தனை இல்லாம ஒரு பிளாக் ஆகாதுல்ல, எந்த ஒரு இது இல்லாம, அதுக்காக கேக்குறேன். நல்ல விஷயம் தானே, எண்ணங்கள் நீண்ட நேரம் வரல, விஷயம் தானே. அதுதான் ஒரு சந்தேகமா இருந்துச்சு, இப்படி இருந்தாலும் நல்லா இருக்குமா இல்ல இது வந்து ஃபியூச்சருக்கு பாதிப்பு ஏற்படுமா, அதுக்குதான் இல்ல பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு வந்து அது ஒவ்வொரு நாள்பட அது வந்து உங்களுக்கு அது ஒரு நிறைவை கொடுக்குது, ஒரு ரிலாக்ஸ், அதாவது வந்து ஒரு அமைதியை கொடுக்குது, ஒரு இயல்பாவே நல்லாவே இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அது நீங்க தொடர்ல தவறு இல்லை. ஏன்னா அது நான் இப்ப 2 கைகள் வேலை செய்யும் போது ஒரு நம்ம லெஃப்ட் கை வந்து வேலை செய்யாது. ஏன்னா நம்ம அதிக ரைட்டு கை நம்ம வேலை கொடுத்து பழக்கமானதுல லெஃப்ட்டுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு செயல் பண்ணதுக்கு ஒரு இது வளைஞ்சு கொடுக்காது. நான் இந்த இது நான் வந்து ஒரு நீங்க வந்து மனசை தான் விட சொன்னீங்க, ஆனா நான் பண்றேன் ரெண்டுத்தையும் விட்டுட்டேன், செயலியில விட்டு இது பண்ணிட்டு எப்படிதான் கொண்டு போகுதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆனா விட்டுட்டு போகும்போது கைகள் கால் இந்த லெஃப்ட் கையும் சரி ரைட்டு கை நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, ஒரு ஏதோ ஒரு ஒரு இது போல இருக்கு, கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நான் செயல்கள் ஆனா செய்து தான் இருக்கேன். ஆனா ஆட்டோமேட்டிக்கா அது வருது ஃபில்டர் பண்ணி, இது அங்க போனோம், நம்ம இங்க வரணும், இதை பண்ணணும், இது பண்ணக்கூடாதுன்னு ஃபில்டர் ஆகுது. ஆனா அது கரெக்டா ஒரு நல்லா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. அதுதான் ஒரு ஃபியூச்சர்ல என்ன ஆகுமா இல்ல எப்படி இருந்தா நியூட்ரலா ஒன்னும் ஆகாதா, அதான் கேட்கறேன். இல்லை, நீங்க இதனால உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆரோக்கியமோ தனிப்பட்ட உங்களுடைய இதோ அமைதியோ எந்த விதத்திலையும் பாதிக்கல, நல்லபடியா இருக்குதுங்கிற பட்சத்துல நீங்க இது பண்ணுங்க. அதே நேரத்துல வந்து மற்றவங்களையும் எந்த விதத்திலையும் அந்த அமைதி இதெல்லாம் வந்து அல்லது ஒரு எதுவுமே இல்லாம இருக்கிற தன்மை மற்றவர்களையும் உறவு சார்ந்த விஷயங்கள்ல பாதிக்காதீங்க மாதிரியும் பார்த்துக்கணும், அதையும் பார்த்து. கண்டிப்பா. இப்ப கோவம்லாம் எனக்கு, அது கோவம் ஆட்டோமேட்டிக்கா வராது, இருந்தாலும் சின்ன அந்த டைம்ல வரும்போது வந்துட்டு அதுக்கப்புறம் நான் இந்த செயல்களும் சிந்தனை எண்ணங்களும் விடும்போது, சிந்தனைக்கான செயல்களும் மனதுக்கான செயல்களும் விடும்போது அது வந்து ஒரு 5 நிமிஷத்துல மறைஞ்சதுயா, ஒரு எப்போதும் இருக்கிற மாதிரி ஆயிடுது, ஒரு இதே தெரியல. இது எனக்கு நல்லா இருக்கு, அதுதான் சரி உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்டுக்கலாம். நல்லதுங்க, நல்லதுங்க. அதான் ஒரு விழிப்புணர்வா போற மாதிரி இருக்கு. சிறப்புங்க, சிறப்பு. அதுதான் என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கணும். அது மற்றவங்களுக்கு நல்லதா கெட்டதா தெரியல, எனக்கு நல்லதா இருக்கா, அதுதான் பகிர்ந்துக்கலான்ட்டு, வேற ஒண்ணும் இல்லை. நீங்க என்ன மனசை மட்டும் தான் விடுதலை பண்ண சொன்னீங்க, நான் அந்த செயல்களையும் விட்டுட்டேன், சிந்தனைக்கான செயல்களையும் விடுதலை பண்ணிட்டேன். பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு விழிப்புணர்வு வருது எனக்கு, மற்றவங்களோட எல்லாம் கண்ட்ரோல் இருக்கு. ஆனா நம்மளுக்கு தேவையான செயல்கள் செய்யக்கூடிய நம்ம அந்த எண்ணங்களும் ஃபில்டர் ஆகி பட்டு அது முன்னுக்கு வருது. அதான் ரொம்ப இல்லை, அது வந்து கொஞ்சம் ஆனா வந்தது. அது பண்ணும்போது பெட்டரா ஆகுது, கம்ப்ளீட் பண்ணிடுறோம். 2வது வாட்டி அது பின்தொடர்றதையா கம்ப்ளீட் ஆயிடுது நம்மளுக்கு செயல்கள். அதுதான் என்ன அனுபவத்தை தான் பகிர்ந்துக்கினேன். அது வந்து நல்லதா கெட்டதா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டுதான் நான் பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. நன்றி அன்பர்களே. நேரம் 9:30 தாண்டி விட்டது. ஆகவே இதோடு நிறைவு செய்து கொள்வோம். அங்கங்கே வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ், உங்களுக்கு வரக்கூடிய பிரவாகம் வரக்கூடிய அந்த தேதிகளை எல்லாம் கூட பாருங்க. ஞான முகாம் வரக்கூடிய தேதிகள் அன்பர்களுக்கெல்லாம் கூட தெரியப்படுத்துங்க. இந்த மாதம் கடைசியிலையும் கூட மனோகரன் ஐயாவுடைய 2 நாள் அந்த நிகழ்வு சென்னையில் இருக்குது. அதெல்லாம் 14, 15 தேதிகள்ல அடுத்த மாசம் திருநெல்வேலியில பகவத் ஐயாவோட ஞான முகாம் இருக்குது.
அதில் எல்லாம் பங்கெடுத்துக்குங்க, மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி. நன்றி ஐயா. ஐயா நன்றி. இதிலே பங்கு பெற்றவர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ பகவத் மிஷன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக சிறப்பாக எடுத்துரைத்த, சுவையாக கொண்டு சென்ற முருகானந்தன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்களே தெரிவித்தாங்க, இந்த மாத கடைசியில் 30-31 வந்து சேலத்தில் ஞான முகாம் நடைபெற இருக்கின்றது. அடுத்த வாரம், அதாவது 25-26 ஞாயிறு திங்கள் 2 நாட்களில் அடையாறில், சென்னையில் அடையாறில் திரு பழனிவேல் ஐயா அவர்கள் ஆடிட்டர் அவங்க வீட்டில் வந்து தியான முகாம் நடைபெற இருக்கின்றதுங்க. வாய்ப்பு இருக்கும், அதில் கலந்து கொள்ளலாம். அதே இடத்துல அடுத்த வாரம், அதாவது 31/1 ஞான முகாம் வந்து நடத்துவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதில் கலந்துக்கிறவங்க கலந்து கொள்ளலாம். அடுத்ததாக திருநெல்வேலியில் பிப்ரவரி 14, 15, 2 நாட்களில் ஒரு ஞான முகாம் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நடத்தப்பட இருக்கின்றது. நமக்கு திருநெல்வேலி அதை சுற்றியுள்ள மக்களுக்கு நம்ம தெரிவித்து அவங்களையும் கலந்து கொண்டு அவங்களையும் வந்து பயன்பெற சொல்லலாம். அடுத்ததாக சேலத்தில் வந்து தியான முகாம், அதாவது 13, 20, 21, 22 தேதிகளில் சேலத்தில் நடைபெற இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க அதில் வந்து கலந்துக்கலாம். மீண்டும் ஒரு முறை முருகானந்தன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளலாம். நாளை இரவு ஜூம் கலந்துரையாடலில் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் திருநெல்வேலியிலிருந்து வருகின்றார். அதற்கு அடுத்த நாள், அதாவது சனியன்று திரு பாஸ்கர் அவர்கள் அரக்கோணத்திலிருந்து நம்மோடு கலந்துரையாட வருகை புரிய இருக்கின்றார். நாம் வந்து அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றிங்கம்மா.